ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது Rebar 360 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைல் ஃபவுண்டேஷன். ஸோ பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா இது ஒரு டீப் ஃபவுண்டேஷன் டைப்பு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனாக சொல்லுவாங்க. ஃபுட்டிங்காக இருக்கட்டும், தென் மேட் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் குறைஞ்ச இடத்துல போடுவாங்க. பைல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ஃபீட் 60 ஃபீட் மோர் தென் 60 ஃபீட் கூட பைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அதனால் இது ஒரு டீப் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த பைலில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைல்ஸ். இந்த ஸ்டீல் பைல் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு ஹை செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு அடித்து இறக்கிடுவாங்க. ஸோ அந்த பைல் பொதுவாக எந்த சாயில் டைப்பில் போடுவாங்க அப்படின்னா லூஸ் சாயிலாக இருக்கணும், ஆர் சாண்டி சாயிலாக இருக்கணும், ஆர் க்ளே சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பைல் ஃபவுண்டேஷன் வந்து சூட்டபிள். ஸோ அதனால் இந்த மாதிரி சாயில்ஸை மட்டும்தான் பைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், கடலுக்குள்ளே போடுறது, அப்புறம் பிரிட்ஜஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பைல்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ ஸ்டீல் பைல்ஸ் வந்து லூஸ் சாயிலுக்குள்ளே வச்சு அடித்து இறக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிகாஸ்ட் பைல்ஸ். ப்ரிகாஸ்ட் பைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிகாஸ்ட் யார்டில் காங்க்ரீட் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் வச்சு கேஷ் பண்ணிவிட்டு, காங்க்ரீட் கேஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து சைட்டில் வச்சுட்டு, ஸோ அதுக்கு என்ன டயமீட்டர் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு போர் ஹோல் ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த ப்ரிகாஸ்ட் பைலை இறக்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரிகாஸ்ட் பைல்ஸ். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் இன் சிட்டு பைல்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்லேயே போர் ஹோல் இறக்கிட்டு தென் அதுக்கப்புறமா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜ்னு சொல்லுவாங்க, அது மொத்தமாக கட்டி வச்சுருப்பாங்க, அதை உள்ளே இறக்கிட்டு தென் கான்க்ரீட் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் 3 டைப்பு. இப்போ கேஸ்ட் இன் சிட்டு பைல்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமில் கூட சொல்லுவாங்க. ட்ரில்டு ஷாஃப்ட்னாலும் கேஸ்ட் இன் சிட்டு பைல்ஸ் தான், ட்ரில்டு பியர்ஸ்னாலும் அதுதான், கெய்சான், கேஸ்டின் ட்ரில்டு ஹோல் பைல்ஸ், கேஸ்டின் சிட்டு பைல்ஸ், இது எல்லாமே இந்த கேஸ்டின் சிட்டு பைல்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்டின் சிட்டு பைல்ஸ் ஆர் ஹை கெப்பாசிட்டி டீப் ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். A drilled shaft is constructed by drilling a cylindrical borehole to design diameter and depth, lowering reinforcement steel into the drilled shaft and then ஃபில்லிங் தி ஷாஃப்ட் வித் காங்க்ரீட். நம்ம சொன்னது தான். ஸோ போர்வெல் எடுத்துகிட்டு தென் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜ் உள்ள ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் காங்க்ரீட் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். இதுதான் பைல் போடுற ப்ரொசீஜர். ஒரு பிக்சர் பார்க்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இல்லையா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்காங்க, இதுதான் வந்து கேஜ், ரீபார் கேஜ். இது என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி போர் போட்டு வச்சுருக்க ஒரு ஹோல்குள்ளே உள்ளே இறக்குறாங்க. இறக்கிட்டு தென் காங்க்ரீட். இந்த ஸ்டீல் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் வந்து கேசிங். மண் சரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கேசிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக கூட அந்த கேசிங் அப்படியே வச்சு காங்க்ரீட் போட்டு முடிச்சுடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து எடுத்துருவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மண் சரிஞ்சு இந்த போர்வெல்குள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்கு, பைலில் விழுகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் பைல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பைல் கேப் போட்டு கவர் பண்ணுவாங்க, ஆர் கிரேட் பீம் போட்டு அதில் வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க காலம்ஸ் மக்கள்லாம். அப்புறம் டைரெக்டாக காலம்ஸே கூட பியரில் வந்து சீட் ஆகும். இந்த மாதிரி வாலுக்கான கனெக்டிவிட்டி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பைல்லேருந்து கொடுக்க வேண்டிய கனெக்டிவிட்டிஸ். இப்போ பைல் கேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இது ஒரு சிங்கிள் பைலுக்கான கேப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பைல் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கேப் போட்டிருக்காங்க. இப்படி போடுவாங்க. தென் 2 பைலை கனெக்ட் பண்ணி ஒரு பைல் கேப் போடுவாங்க, இப்படியும் போடுவாங்க. தென் அதே மாதிரி 3 பைலை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்காங்க. இங்கே இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி 2 பைலை கனெக்ட் பண்ணி போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பைல் கேப் வீடியோவில் பார்க்கலாம், நம்ம பைல் தான் பார்ப்போம். அதேமாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பைலை கனெக்ட் பண்ணி போடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் மாதிரி இருக்கும், பேக் ஃபுட்டிங் மாதிரி டீட்டெயிலிங் எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பைல் கேப். கிரேட் பீம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம காலம் பீம் போடுறோமே அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பைல் இருக்குது. ஸோ இது இங்கே முடிச்சிடும். தென் இங்கே ஒரு பைல் இருக்குன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கிரேட் பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இங்கேருந்து டபுள்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி காலம்ஸும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இங்கே பைல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே அந்த காலம் வந்து சீட் ஆகிடும். ஸோ காலம் டபுள்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். வால் டபுளும் சிமிலராக காலம்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுப்போம். இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு பைலோட கனெக்ட் ஆகும். அதோட கனெக்டிவிட்டி நம்ம பார்க்கணும். தென் ஒரு பைலை எப்படி டீட்டெயில் பண்ணணும், அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பைல்
பைலோட டயமீட்டர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைலோட லென்த் வேணும். தென் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேணும். இப்போ இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலும் பைலோட டயமீட்டரும் உங்களுக்கு டிசைன் இன்ஜினியர் வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வந்து அதை எடுத்துக்கலாம். பட் பைலோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆங்கரேஜ் டெப்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கரேஜ் டெப்த்துன்னு சொல்லுவாங்க, ஆர் பெனட்ரேஷன் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெனட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம பேசணும் ஆல்ரெடி, இது வந்து லூஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போது அது வந்து ஆங்கர் ஆகணும்னா அது ஹார்ட் ராக்கில் போய் தான் ஆங்கர் ஆக முடியும். அதுதான் வந்து அந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ தூரம் ஆங்கர் ஆகணுங்கிற டெப்த்து தான் அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. இப்போ என்டையர் பைலோட டெப்த்து வந்து கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஹார்ட் ராக் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதில் கொண்டு போய் ஆங்கர் பண்ண முடியும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஜியோ டெக்னிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாயில் டெஸ்ட் இருக்கும், நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். இப்போ அந்த சாயில் வந்து எவ்வளோ லோடு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஸ்பிசின்னு சொல்லுவாங்க, சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா சாயில் டெஸ்ட் பண்ணணும். சாயில் டெஸ்ட் பண்ணோன்னா அங்கே வந்து சைட்லேருந்து சாயில் சாம்பிளாக இருக்கும். இப்போ இது பைல் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு லேயராக எடுக்கணும். பொதுவாகவே எடுப்பாங்க, பட் பைல்ன்றதுனால உங்களுக்கு 50 அடி 60 அடி வரைக்கும் போர் போட்டு ஒரு லேயராக எடுத்து ஃபர்ஸ்ட் லேயரில் என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குது, எத்தனை அடி வரை இருக்குது, செகண்டில் வந்து எத்தனை அடி அப்படின்றத பார்த்து அதை கலெக்ட் பண்ணி அதை லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ட்ரை டென்சிட்டி, வெட் டென்சிட்டி, லிக்விட் லிமிட்டு, பிளாஸ்டிக் லிமிட்டு, தென் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னு படிச்சிருக்கோம். தென் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, வாட்டர் லெவல் எங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து எஸ்பிசி கண்டுபிடிச்சி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம போடலாம், எவ்வளோ வரைக்கும் லோடு கொடுக்கலாம். ஈவன் எர்த்குவேக்கில் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, இவ்வளோ எர்த்குவேக் அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டிசைன் கன்சிடரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இப்போ இங்கே ஒரு சார்ட் இருக்குது, இதுக்கு வந்து போரிங் சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் தான் நான் சொன்னேன் இல்லையா, லேயராக இந்த சாயில் எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது இது 0 டெப்த்துலேருந்து 1 ஃபீட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே என்ன சாயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்ட் அண்ட் கிராவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் டெப்த் வரைக்கும் சாண்ட், ஃபைன், மீடியம், ட்ரேஸ் செல்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராவல் சாண்ட் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பைல் தேவையான மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ லூஸ் ஆயிலாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அது ஆங்கரேஜ் டெப்த்துக்கு உங்களுக்கு ரேக்கும் இங்கே வந்து இந்த இதில் கொடுக்கல, இந்த கிராவலோடு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ரேக் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா, சாஃப்ட் ரேக் இருக்குது அப்படின்னா எஸ்ஆர்னு சொல்கிறேன், ஆர் லைம் ஸ்டோன் இருக்கும் எல்எஸ்ன்னு சொல்லலாம், ஆர் கிரே ஸ்கேல்னு சொல்கிறாங்க, அது ஒரு டைப் ஆஃப் ரேக் தான், கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ். ஸோ இப்போ இதுக்கு இந்த டெப்த்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டெப்த்தில் தான் என்ன பண்ணணும், வந்து ஆங்கர் பண்ணணும் அந்த பைலை. ஸோ இது வரைக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயில் இருக்கும், இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் இருக்கும். இந்த ஹார்ட் ராக்கில் வந்து ஆங்கர் பண்ணணும். ஸோ இந்த டெப்த்தை தான் என்ஜினியர் கொடுப்பார். ஸோ இது ஒரு 5 ஃபீட் டெப்த் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஹார்ட் ராக் வந்து இது 14 ஃபீட்டில் கிடைக்குதுன்னா, இப்போ இதுக்கு மேலே 14 ஃபீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாண்டு, கிளே எல்லாம் இருக்கும். ஸோ இந்த 14 ஃபீட் டெப்த்தோடு நம்ம பைல் நிறுத்த முடியாது. ப்ளஸ் ஒரு 5 அடி வந்து அந்த ராக்கில் சாஃப்ட் ராக்கோ, லைம் ஸ்டோனோ, எல்லா கிரே ஸ்கேல்லையோ அந்த 5 அடி வந்து ஆங்கர் பண்ணும். இப்போ டோட்டல் பைலோட டெப்த்து பார்த்திங்கன்னா 19 அடின்னு எடுக்கணும். இதுதான் நமக்கு நிறைய பேருக்கு குழப்பம். ஸோ ஜியோ டெக்னிக்கல் ரிப்போர்ட் பார்க்கணும், உங்களுக்கு எங்கே ஹார்ட் ராக்கு வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு கீழே ஆங்கரேஜ் டெப்த்து, ஸோ இதுக்கு மேலே உள்ள டெப்த்து ப்ளஸ் ஆங்கரேஜ் டெப்த்து போட்டிங்கன்னா அதுதான் பைலோட டோட்டல் டெப்த் ஆர் டோட்டல் லென்த். ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு பைலோட லென்த் ஆர் டெப்த். ஸோ இது பெனட்ரேஷன் டெப்த்துன்றது இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் ராக் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்பல். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பெனட்ரேஷன் டெப்த்னு சொல்லலாம். ஹார்ட் ராக் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே இருக்கும், இதோடு நிறுத்த மாட்டாங்க. ஆனால் பைல் வந்து அந்த பெனட்ரேஷன் டெப்த்தோடு இருந்துடும். ஸோ அதுதான் நம்ம சொன்னோம், இது வந்து பெனட்ரேஷன் டெப்த் 5 ஃபீட்டு, இது வந்து 14 ஃபீட் வரைக்கும் சாஃப்ட் சாயில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து 19 ஃபீட்டு அப்படின்னு வரும்.
இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், உங்களுக்கு இந்த கிரேட் 0ன்றது சைட்டில் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு சைட்டில் பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். அப்போ இது எந்த இடத்த எடுத்தாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து இது மேக்ஸிமமாக எடுத்துக்கிட்டு பண்ண முடியும். ஸோ பைலோட டெப்த்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கிளியராக தெரியாது, இன்ஜினியருக்கும் தெரியாது. சைட்டில் தோண்டும் போது மட்டும்தான் அதோட டெப்த் என்னென்னு கரெக்டாக தெரியும், அங்கே என்ன சாயில் இருக்குன்னு தெரியும். அது எல்லாமே சைட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லென்த் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் லென்த்துக்காக அந்த பார் கொடுத்துட்டு அந்த பாரை சைட்டில் தேவைப்படும் போது கட் பண்ணிக்குவாங்க, கட் பண்ணி பெண்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து இந்த பாரை ஃபுல்லாகவே ஒரே பாராக கொண்டு போகலாம். பட் லூஸ் டெவலாக கொடுத்திங்கன்னா சைட்டில் அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஓவராலாக பைல் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகே, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெனட்ரேஷன் ஆவரேஜ் டெப்த் தான் பார்த்துட்டோம். தென் வந்து பைல் கேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பைலோட வெர்டிக்கல் பாரும் நம்மளோட அந்த ரிங்ஸு ஆர் டைஸையும் ஒன்றா கட்டி அப்படியே உள்ளே இருக்கிறது பேர் தான் பைலோட கேஜ். இது வந்து ஜென்ரலாக வந்து ரீபார் கேஜ்னுவாங்க. பைல் கட்டுறதுனால பைல் கேஜ்னு சொல்லுவாங்க, காலம் கட்டினா காலம் கேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில அக்சசரிஸ்லாம் இருக்கும். கவர் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே மண்டலத்தில் போடுறதுனால கவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து பைலோட அக்சசரிஸ் இருக்கும். அப்புறம் பார் சப்போர்ட்ஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ பைலோட கேஜ் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இப்போது இதோட வெர்டிக்கல் பார் வந்து இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது நகராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டயக்னலாக பார் கொடுப்பாங்க, ரெண்டு சைடுமே கொடுப்பாங்க. அகைன் வந்து இது பர்டிகுலர் இன்டர்வலில் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஜெட் பார். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ரேக் பார்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பைலோட வெர்டிக்கலாக அந்த பொசிஷனில் வைக்கும். ஸோ இன்னர் சைடில் இந்த பைல் பெண்ட் ஆகாமல், இப்படி பெண்ட் ஆகாமல், அதே மாதிரி வெளியும் பெண்ட் ஆகாமல், அது க்ரெயின் வச்செல்லாம் தூக்கும் போது பெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெண்ட் ஆகாமல் இதை அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பார் பேர் ரேக் பார்ஸ். ஸோ இது ரீபார் மெட்டீரியல் தான், நம்ம டீட்டெயில் பண்ணும்போது அது கொடுத்துடலாம். தென் அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா கவர். அது என்னென்ன அக்சசரிஸ்னால் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பைல் பூட்டு, பைல் போல்ஸ்டர்ஸ் அண்டு வீல் ஸ்பேசர். இது 3 தான் மெயினாக வந்து ரீபார் அக்சசரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பைலுக்காக. இப்போ இதையே இன்னொரு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎஸ்பிபி, ட்ரில்டு ஷாஃப்ட் பாட்டம் போல்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்டபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க, ட்ரில்டு ஷாஃப்ட் வீல் ஸ்பேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸோ சிம்பிளாக சொன்னால் வீல் ஸ்பேசர், பைல் போல்ஸ்டர், அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீல் ஸ்பேசர், இது வந்து பைலோட, ஸோ இது வந்து வீல் ஸ்பேசர். இது பைலோட சைட் கவர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்படி லாக் பண்ணிவிடுவாங்க, உள்ளே கோர்த்துட்டு இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிட்டு அப்படியே உள்ளே இறக்குனாங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவராக மெயின்டைன் ஆகிடும். கவர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது எப்படி குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்றதுக்கு இங்கே ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4 கொடுக்கலாம். இதுவும் டயமீட்டரை பொறுத்து 3, 4ன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 ஃபீட் வரைக்கும் போகலாம். அப்போது ஒரு தடவை ஒரு 60 அடி பைல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 இன்ட்டு உங்களுக்கு 7 அடினா 70 அடின்னு வச்சிங்கன்னா 10 நம்பர் வச்சுட்டிங்கன்னா 10 + 1 11 நம்பர் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10, 40, 44 நம்பர் வரும். இது வந்து ரஃப் கால்குலேஷன் நான் சொல்கிறது. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணி ஒரு பைலுக்கு எவ்வளோ வரும்ன்றதே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைலோட டயமீட்டர் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப் டு 48 இன்ச்சஸ். உங்கள் பைல் 36 இருக்கலாம், 48 இருக்கலாம், 24 இருக்கலாம். ஸோ அது ஃபுல்லாகவே இந்த வேல்யூ எடுக்கணும். அப்புறம் டெப்த்து கன்சிடர் பண்ணணும். இப்போ உங்களோட பைல் 50 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 48 இன்ச்சு வந்து பைலோட டயமீட்டர், 50 ஃபீட் டெப்த்துனா உங்களுக்கு 28 நம்பர்ஸ் பெர் ஃபைல் வரும். அதே இது வந்து உங்களுக்கு 26 அடி இருக்குன்னா 16 நம்பர் பெர் ஃபைல். இப்போ 10 ஃபைல்னால் 180. இப்போ இந்த கேஸில் 280. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுலேருந்து டேபிள்லேருந்து இந்த வீல் ஸ்பேஸரோட குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க, இது ஈஸி கால்குலேஷன். இந்த மாதிரியும் நம்ம 4 போடுறோம். ஸோ 7 ஃபீட்டில் போட்டோம்னா எத்தனை வருன்றதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 மெத்தட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து வீல் ஸ்பேஸர் அண்ட் அதோட கால்குலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பியர் பூட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பைல் போய் கீழே போய் வச்சுட்டாங்க இல்லையா, அப்போ பாட்டம் வந்து கவர் மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் இந்த பியர் பூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த 2 டைப்பாக பியர் பூட் போட்டிருக்காங்க. உங்களோட கிளைண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே பர்பஸ்க்காக தான் இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க, பியர் போல்ஸ்டர்ஸ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்குது, இது வந்து காங்கிரீட் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பர்பஸ் வந்து ஒன்று தான். இப்போ
இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாருக்கு வந்து இது ஒரு வந்து ஹோல்சர் வைக்கலாம், பட் அது நாட் நெசசரி. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 30 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா 3 நம்பர் போதும். இப்போ 30 இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு 10 பைல் இருக்குன்னா 3 × 10. அப்புறம் 36ல் 6 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். 31 to 48ல் வந்து 6 நம்பர்ஸ் கொடுக்கணும். இப்போ 36 உங்களோட பைலோட டயமீட்டர்னா 6 × 5 பைல் இருக்குன்னா 5. ஸோ டோட்டல் போட்டிங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பியர் போல்ஸ்டர் பியர் பூட் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பியரோட கான்செப்ட்லாம் புரிஞ்சிச்சு. டீட்டெயிலிங்கை பொறுத்த வரைக்கும் காலம் டீட்டெயிலிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ லேப் லொக்கேஷன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து லேப் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ லேப் பண்ணணுன்னா உங்களுக்கு டவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லேப் மாதிரி பண்ண மாட்டாங்க. இது வந்து டவல்ஸ் வந்து இங்கே லேப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வெர்டிக்கல் பாரை முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாப்பில் இருந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு லேப் வந்து கொடுக்க மாட்டாங்க பொதுவாக. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே இந்த இடத்துல வேணால் லேப் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பைல் டம்மி காங்கிரீட் போட்டாங்கன்னா அந்த லேப் இடத்துல வந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ப்ராப்பர் லேப் கிடைக்காம போயிடலாம். ஸோ அதனால் இது வந்து இந்த டெப்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே லேப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஓவராலாக அவங்களுக்கு பைல் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பைலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைல் வந்து எப்படி கேஷ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ சம்மரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைலோட டைப் பார்த்துருக்கோம். தென் வந்து இதில் பைலோட கனெக்டிவ் மெம்பர்ஸ் பார்த்துருக்கோம், பைல் கேப், கிரேட் பீமு, காலம்ஸ், வால்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துக்கோங்க. பைலோட டயமீட்டரும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெனட்ரேஷன் டெப்த்தும் ஆங்கரேஜும் கிடச்சிரும். டோட்டல் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜியோ டெக்னிக்கல் ரிப்போர்ட் போய் பார்க்கணும். ஜியோ டெக்னிக்கல் ரிப்போர்ட்டில் போர்ஹோல் சார்ட் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் போய் சாயில் டைப் எடுத்துக்கணும். ஹார்ட்ராக் வர வரைக்கும் ஒரு டெப்த் இருக்கும், அந்த டெப்த்து ப்ளஸ் ஆங்கரேஜ் டெப்த் கொடுத்திங்கன்னா டோட்டல் பைல் வந்து கிடச்சிரும். தென் உங்களுக்கு எக்ஸசைஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.